ஐயப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தகடி கிராமத்தில் தகடிங்கிற வில்லேஜில் வந்து நாங்கள் விண்டோ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து 3 ட்ராக் 3 பேனலு ப்ளஸ் வந்து ஒரு டோரு, அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு வெண்டிலேஷன், இதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அது இல்லாமல் டோர்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், இந்த விண்டோவில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூமு, கொஞ்சம் நல்ல பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னோவேட்டிவ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம 1 way ப்ளூ, இது வந்து 5M திக்னஸ் கிளாஸு. நம்ம வந்து பார்த்தோன்னா 15 வருஷம் வாரண்டி வந்து நமக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு இருக்குது. இப்போ நம்ம விண்டோ வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணி ஸ்டிக்கர்லாம் பேஸ்ட் பண்ணி முடித்து ஸ்டிக்கர்லாம் பிரித்தாச்சு. இதை வந்து நம்ம உள் சைடில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து நம்ம கிரில்லாம் செட் பண்ணணும், எந்த மாதிரி கேப் விடணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து கிரில் வைக்கிறது, எவ்வளோ கேப் விடணும், எந்த இடத்துல வந்து நீங்கள் விண்டோ வைப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் தெளிவாக காமிக்கிறேன் எந்தமாரி வந்து கிரில் செட் பண்ணணும், கிரில் வந்து எந்தமாரி இருந்தால் யூபிவிசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இதான் நம்ம சொன்னது வந்து உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கிரில் வந்து எப்படி செட் பண்ணணும்னா இந்தமாரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி போட்டு ஸ்லைடிங் சென்டராக வந்து ஸ்பேஸ் விடணும். இந்தமாரி ஸ்பேஸ் விட்டால் நம்ம வந்து ஸ்லைடிங் வந்து கை வச்சு தரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம லாக்கு கை வைக்கிறதோ இல்லை வந்து பார்த்தோன்னா எந்த பக்கம் போனாலுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தேவைப்படும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எப்படி கிரில் வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா இந்தமாரி வந்து செவத்தில் வந்து கிரில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். வெளியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ கேப் வருதுன்னா மினிமம் ஒரு 6 இன்ச்சஸ் நீங்கள் வந்து கேப் விட்டால் தான் இந்த 3 ட்ராக் ஸ்லைடிங் இந்த மெஸ்ஸோட வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து இது 3 ட்ராக் இருக்கிறதால நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக அவுட்டரில் தேவைப்படும். வந்து பார்த்திங்கன்னா 1, 2 ட்ராக்கு, இது ஒரு 3 ட்ராக்கு, மொத்தம் 3 ட்ராக் இருக்குது. இந்த 3 ட்ராக்கு நம்ம வைக்கணும்னா வெளியில் வந்து மினிமம் 6 இன்ச்சஸ் தேவைப்படும். ப்ளஸ் நமக்கு ஸ்லைடிங் போகும்போது இந்த உள் சைடு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இந்த கிரிலுக்கு இருந்து ஸ்பேஸ் வேணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து மூவ் பண்ண முடியும். செவுத்துலேருந்து இந்த செவர்லேருந்து நமக்கு வந்து மினிமம் 2.5 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச்சஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க அவங்க கிரில்லு. இந்த 3 இன்ச்சு கேப் வச்சாதான் நமக்கு வந்து உள் சைடுன்னு பார்க்குறதுக்கோ இல்லை வெளியில் விண்டோ வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து இந்த ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், கிரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா கை வச்சு நம்மளால் ஸ்லைடிங்காக ஃப்ரீயாக தள்ள முடியாது, கை வந்து விண்டோவில் லாக் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்தமாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 3 வந்து ஒரு சைடு தள்ளிக்கலாம். இப்போ இது 3 ட்ராக்ன்றதால 3 சேஸுமே நம்ம ஒரு பக்கம் தள்ளிக்கலாம். நமக்கு வந்து ஃபுல் ஏர்மே வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைக்குது. நைட் டைம்ன்றது போது உங்களுக்கு கொசு எல்லாம் பூச்சிலாம் உள்ள வரும். ஏன்னா லைட்டு கூட யூஸ் பண்ண இல்லையா, அதனால அப்போ நம்ம வந்து இந்த மெஸ்ஸை வந்து நம்ம இப்படி வர தள்ளிக்கலாம். இப்போ மெஸ் தள்ளிட்டோம்னா நமக்கு பூச்சி வரது நின்றுடும், ப்ளஸ் கொசு வரது நின்றுடும். ப்ளஸ் வந்து இது SS மெஸ்ஸு அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, தண்ணி போட்டாலும் எது போட்டாலும் துரு பிடிக்காது. டஸ்ட்டு வெளியிலேருந்து தூசி போட்டாலும் இது வந்து தண்ணி இல்லைன்னா வந்து டஸ்ட்டு போட்டாலுமே இல்லை தண்ணி போட்டாலும் துரு பிடிக்காது. டஸ்ட்டு போட்டால் வந்து பார்த்தோன்னா ஃபார்மே ஆகாது. இப்போ இதில் வந்து சில பேர் வந்து ஃபைபரில் போட்டு போவாங்க. ஃபைபரில் போட்டால் இது வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அப்படி ஒரு மாதிரியாக பூஞ்சம் அடித்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. நமக்கு வேணாம், நம்ம எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம 2 பக்கமாக பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். வெளியிலேருந்து யார் பார்த்தாலும் உள்ளே தெரியும். இது வந்து 1 way ப்ளூ. இப்போ நம்ம உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியுதுங்க இல்லையா, ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது தெரியாது. இது வந்து 1 way ப்ளூ. இது வந்து 5M திக்னஸ் கிளாஸ், மேக்ஸிமம் 5M இதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செயின் கோபியன் ஃப்ரெஞ்சு கம்பெனி. நம்ம வந்து ப்ரொஃபைல் போட்டு வந்து பார்த்தோம்னா இன்னோவேட்டிவ் ப்ரொஃபைலு. இது வந்து பிராண்டட் ஐட்டம். இது வந்து 15 வருஷம் நமக்கு கம்பெனி வாரண்டி இருக்குது.
இதில் வந்து பார்த்தா நம்ம எதுக்காக யூபிவிசி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம வந்து மாற்றாக தான் வந்து நம்ம யூபிவிசி யூஸ் பண்ணுறோம். அதோட இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து லீக்கேஜ் ஆகாது. இப்போ வுட்டு வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏசி வந்து லீக்கேஜ் ஆகும். அது இன்னொன்று என்னென்னா சவுண்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. சவுண்ட் ப்ரூஃப்னா வெளியில் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு ரெடியூஷன் கம்மியாக தான் போகிறோம். ஒரு 100% நாய்ஸ் இருக்குன்னா நம்ம ஜன்னல் ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து ஒரு 95% தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகும். 5% வந்து வெளியில் இருக்கிறது கொஞ்சம் அந்த அதிர்வு மூலமாக நம்ம மோஸ்ட்லி வந்து சவுண்ட் ப்ரூஃப்காக அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வெளியில் நிறைய நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ வெளியில் பாட்டு வர்றது, பைக் போகிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி தான் கிளாஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து சைலண்டாக இருக்கா. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். இதுவும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் வந்து நாங்கள் ப்ரெஷ்ஷில் வைப்போம். ஸோ அந்த ப்ரெஷ்ஷில் வச்சோன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து அது மூலிமா அரெஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது மூலிமா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் நடுவில் கேப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். மழை பெய்யுது, இப்போது 3 ட்ராக் இருக்குது. 3 ட்ராக்கில் வந்து 2 ட்ராக்கில் வந்து கண்ணாடியில் தண்ணி படுது. அது எப்படி வெளியில் போனால் நாங்கள் அதை வந்து வாட்டர் ஸ்லாட் பண்ணி வெளியில் வைப்போம். ஸோ இந்த ரெண்டாவது கிளாஸில் படுற தண்ணி வந்து இதில் பட்டு அடுத்தது இந்த இதுக்கு வரும். இதில் பட்டு வெளியில் போகிறதுக்கு இந்த வாட்டர் ஸ்லாட்டுங்க வச்சுருக்கிறோம். இது மூலிமா தண்ணி வெளியில் போயிடும். இதனால் ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரிய ஜன்னல்னால் அந்த மாதிரி, சின்ன ஜன்னல்னால் அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும். நடுவில் வந்து ஒரே ஒரு கேப் மட்டும் இருந்தால் போதும். அப்படி இந்த மாதிரி நம்ம கேப் விட்டால் தான் ஸ்லைடிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கையை வந்து இப்படி தள்ளிக்கலாம், இப்படி தள்ளிக்கலாம். சில பேர் ஐடியா எல்லாம் கிரில்லில் செட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் விண்டோ போட சொல்லுவாங்க. அப்படி ஸ்லைடிங் விண்டோ போடும்போது நமக்கு வந்து கையை விட்டு தடங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. கிரில் வந்து இந்த மாதிரி போட்டு சென்டராக நீங்கள் சென்டர் பாயிண்ட் வச்சு கேப் மட்டும் கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. நம்ம வந்து இப்படி லாக் எடுத்து போகிறதுக்கோ ஈஸியாக இருக்கணும்னா சென்டர் வந்து கிரில் கேப் பண்ணி வைங்க. ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சஸ் உள் சுவர் வந்து 3 இன்ச்சஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு மீதி ஸ்பேஸ் வச்சிங்கன்னா நம்ம வந்து விண்டோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கிரில் செட் பண்ணணும். நீங்கள் கிரில் வந்து பார்த்தோன்னா பூசி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காடி எடுத்து 4 பக்கம் காடி எடுத்து கிரில் செட் பண்ணிடலாம். விண்டோ வந்து நாங்கள் வெளியில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. நம்ம வந்து விண்டோ எப்போ ஃபிட் பண்ணோம்னா பூசி முடிச்சுட்டு ஒரு போட்டு பெயிண்ட் அடித்தாலும் சரி, இல்லை ஃபுல்லாக வீடு வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு பூசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து விண்டோ ஃபிட் பண்ணலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, இந்த மாதிரி ஃப்ளோர் அதிகமாக இருக்கும்போது பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கிரில் வந்து ஃபிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம விண்டோ ஃபிட் பண்ணணும். விண்டோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கிரில் ஃபிட் பண்ணுவாங்க. நீங்கள் சரி கிரில் ஃபிட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் விண்டோவை பண்ணி கொடுத்துருவோம். எப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து சாரம் போட்டு கொடுக்கணும். ஸோ அது சாரம் போட்டு கொடுத்தா தான் மேலே ஏறி அந்த விண்டோவை ஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த சாரம் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். அப்படி செலவாகாமல் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது கிரில் வைக்காமல் இருந்துட்டு விண்டோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம்